வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் ஏற்கனவே 4 டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஆர்கானிக் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில். அடுத்தது 5வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ். இதனுடைய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் மாலிப்டேட் டெஸ்ட் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட், தட் இஸ் லாசிக் டெஸ்டாக்ட், அதிலிருந்து வந்து நம்ம பாஸ்பரஸோட பொட்டாசியம் நைட்ரேட் போட்டோம்னா நமக்கு சோடியம் பாஸ்பேட் கிடைக்கிது. இந்த சோடியம் பாஸ்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க நைட்ரிக் ஆசிட் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது பாஸ்பாரிக் ஆசிட் NaNO3 சோடியம் நைட்ரைட் கிடைக்கும். இந்த பாஸ்பாரிக் ஆசிட்டோட நாம் அமோனியம் மாலிப்டேட், தட் இஸ் ஒயிட் கலர் சாலிடு வித் எக்ஸஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிடோட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம ஒயிட் கலர் சாலிடு வந்து அமோனியம் பாஸ்போ மாலிப்டேட்ன்ற ஒயிட் கலர் ப்ரெசிபிடேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கிடைக்குது. ப்ளஸ் அமோனியம் நைட்ரேட் ப்ளஸ் 12H2O இதெல்லாம் கிடைக்கும். நமக்கு வந்து அமோனியம் பாஸ்போ மாலிப்டேட்னுடைய ஃபார்முலாலாம் படித்து வச்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் அமோனியம் மாலிப்டேட் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே நாம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் அன்சேச்சுரேஷன், நிறைவுறா சேர்மத்தினை கண்டறிதல். அன்சேச்சுரேஷன் அப்படின்னாக்க ஒரு கரிம சேர்மத்தில் இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு இருக்கக்கூடிய சேர்மத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து புரோமின் நீர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேயர்ஸ் ரியாஜென்ட். அதாவது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டெஸ்ட் ஃபார் அன்சேச்சுரேஷன். புரோமின் நீருடன் இரட்டை பிணைப்பு உள்ள அல்லது முப்பிணைப்பு உள்ள சேர்மத்தை சேர்த்தும் போது பழுப்பு நிற, தட் இஸ் ப்ரௌன் கலர் புரோமின் அடிஷன் ஆகிட்டு கலர்லெஸ் 1,2 டைப்ரோமோ ஈத்தேன் கிடைக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் கலர் வந்து டிஸப்பியர் ஆகுது. அதை நம்ம தெளிவாக நம்ம வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஸ் ரியாஜென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேஸ் ரியாஜென்ட் ரியாக்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டட் ஆர்கானிக் கம்பவுண்ட் டு கிவ்ஸ், தட் இஸ் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பர்பிள் கலர், இளஞ்சிவப்பு நிறம் மறையும். இப்போ பேயர்ஸ் கரணி அப்படின்றது டைல்யூட் கோல்டு ஆல்கலைன் KMnO4, நீர்த்த குளிர்ந்த காரம் கலந்த KMnO4 வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம். இந்த இளஞ்சிவப்பு நிறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க MnO4 மைனஸ் இந்த இளஞ்சிவப்பு நிறம் என்னவா மாறுதுன்னா MnO2 மேக்னீஸ் டை ஆக்சைடாக மாறுது. அப்போ இளஞ்சிவப்பு நிறம் இங்கே மறையும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆஸ் யூஷுவல் நம்ம ஆர்கானிக் ரியாக்ஷனில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பேஸ் ரியாக்ஷன் நம்ம ஆல்கஹால் டாபிக்லேயும் வரும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஃபார் unsaturated compound in organic reaction. Next reaction வந்து டெஸ்ட் ஃபார் ஆல்கஹாலிக் குரூப், தட் இஸ் OH குரூப், ஆல்கஹாலுக்கான சோதனை. ஆல்கஹாலினுடைய இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் வந்து வேணால் சீரிக் அமோனியம் நைட்ரேட் டெஸ்ட். ஆல்கஹால் வந்து வேணால் சீரிக் அமோனியம் நைட்ரேட்டோட ரெட் கலர் காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவப்பு நிற அணைவு சேர்மத்தை கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஆல்கஹாலுக்கான டெஸ்ட்டு. சீரிக் அமோனியம் நைட்ரேட் NH4CeNO36 ப்ளஸ் ஆல்கஹாலோட 2 moles ஆஃப் ஆல்கஹாலோட சேர்ந்து நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிடைக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். நெக்ஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரியாக்ஷன் லோகாஸ் டெஸ்ட். லோகாஸ் ரியாஜென்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீரற்ற ஜின் குளோரைட் கான்சன்ட்ரேட்டட் HCl. ப்ரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் நோ ரியாக்ஷனே ஆகாது. அண்டர் எலிவேட்டட் டெம்பரேச்சர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் நடக்கலாம். இட் இஸ் வெரி வெரி ஸ்லோ ரியாக்ஷன், நத்திங் கேன் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் செகண்டரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டர்பிடிட்டி அப்பியர்ஸ் 1 to 5 minutes, 1 to 5 நிமிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கல் தன்மையை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால் லோகாஸ் காரணியுடன் மிக விரைவாக கலங்கல் தன்மையை தோன்றும். இது 3 வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால். நம்ம இந்த ரியாக்ஷனையும் ஏற்கனவே நாம் படிச்சிருப்போம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் ஆல்கஹால் குரூப்புக்கான டெஸ்ட் பார்த்தோம். சீரிக் அமோனியம் நைட்ரேட் டெஸ்ட்டு அண்ட் லோகாஸ் டெஸ்ட். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஆல்கஹால் குரூப், தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனாலுக்கான சோதனை, டெஸ்ட் ஃபார் ஃபீனால். உங்களுக்கே தெரியும் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம். ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட், தட் இஸ் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெரிக் குளோரைடோட ஃபீனால் சேர்த்தும் பொழுது அதனுடைய ஊதா நிறத்தை கொடுக்கும், தட் இஸ் வயலட் கலர் கொடுக்கும். இந்த வயலட் கலர்னுடைய காம்ப்ளெக்ஸினுடைய ஃபார்முலா பார்த்துக்கோங்க. சப்போஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம். ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஃபீனால் இஸ் யூஸ்டு,
ஆர் 6 மோல் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஃபெரிக் குளோரைடு எத்தனை மோல்ஸ் அப்படின்ற மாதிரி கொஷினில் எல்லாமே கேட்கலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். இதில் வந்து எனக்கு பீனால் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு போடும் பொழுது ஊதா நிற அணைவு சேர்மத்தை தரும் FeOC6H6 3- 3H+ + 3HCl. நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோமின் வாட்டர். ப்ரோமின் வாட்டர் இஸ் த ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஃபார் குட் டெஸ்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீனால். பீனாலோட ப்ரோமின் வாட்டர் யூஸ் பண்ணும்பொழுது 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால். நேம் வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால். இதனுடைய precipitate வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம், தட் இஸ் ஒயிட் கலர் precipitate வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இட் இஸ் த ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஃபார் பீனால். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாலியன் டை டெஸ்ட், தாலியன் சோதனை. தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிப்ரேஷன் ஆஃப் பினாப்தலினுக்கும் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீனால். ஃபீனாலோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேலிக் அனைட்ரேட், தேலிக் அனைட்ரேட் ஸ்ட்ரக்சர் போட்டுருங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட், தட் இஸ் சல்ஃபரிக் ஆசிடில் நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பினாப்தலின். பினாப்தலின் வந்து பார்த்திங்கனாக்கா கலர்லெஸ்ஸாக இருக்கும்போது அதில் அந்த ஃபீனாலிக் குரூப் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும் பொழுது இது வந்து என்ன நிறமாக மாறுது அப்படின்னாக்கா இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது. இந்த இளஞ்சிவப்பு நிறம் வந்து பார்த்திங்கனாக்கா குயினாய்ட் ஸ்ட்ரக்சர். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் பாண்டு பென்சீனில் வந்து டபுள் பாண்ட் 2 சைடு இருக்கும், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் ஓ. இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாறும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இளஞ்சிவப்பு நிறமாக தோன்றும். ஃபினாப்தலின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு டு கிவ்ஸ் பிங்க் கலர், தட் இஸ் இளஞ்சிவப்பு நிறம். இப்போ எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆடட். இப்போது சோடியம் ஹைட்ராக்சைடு எக்ஸஸாக ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த இளஞ்சிவப்பு நிறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறமற்றதாக மாறும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஃபார் பீனால். அனதர் ஒன் டெஸ்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால் இஸ் லெபர்மேன்ஸ் நைட்ரோசோ டெஸ்ட், லெபர்மேன் சோதனை. ஃபீனாலுடன் சோடியம் நைட்ரைட் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் வாட்டர் நம்ம போடும்போது டீப் ப்ளூ கலர் ஆர் க்ரீன் கலர் ரெட் கலர் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த டீப் ப்ளூ ஆர் க்ரீன் கலர் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்படின்னா மெயின் நேம் நல்லா நினச்சிக்கோங்க, இண்டோஃபீனால் ஸ்ட்ரக்சர். இண்டோஃபீனால் ப்ளூ, தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோஃபீனால் அப்படின்னும். இந்த இண்டோஃபீனாலுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் வந்து வேணால் நமக்கு தேவை. நோட் எப்போயுமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ ஆர் ரெட் கலர் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்ட்டாக இருக்குது, ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீனால் குரூப் OH குரூப் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு கூட கேட்கலாம். அதனால் லெபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட்டில் இந்த இண்டோஃபீனால் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீனால் லிபர்மேன் டெஸ்ட்டில் ரெட் கலர் ஆர் ப்ளூ கலர் காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஃபீனாலு, அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து நம்ம பார்க்க இருக்கோம். அமீன் பார்க்க போகிறோம், கார்பனைல் காம்பவுண்ட் பார்க்க போகிறோம். மீதி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. All the best for your NEET score based on this 2 or 3 mark. அதாவது 2லேருந்து 3 கொஷின் இதிலேருந்து வரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நாங்கள் உங்களை டாக்டரை நாங்கள் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறோம். தேங்க்யூ.